ஆண்டின் பொதுக்காலம் 20வது வாரம் செவ்வாய்க்கிழமை. நற்செய்தி பகுதி மத்தேயு பிரிவு 19 அருள்வாக்குகள் 23 30 வரை. இயேசுவை சீடராக பின்பற்ற விரும்புவதாக கூறி வந்த பணக்கார இளைஞன் தன் சொத்துக்களை ஏழைகளுடன் பகிர்ந்து கொண்டால் தன்னை பின்பற்ற முடியும் என்று சொன்னவுடன் வருத்தமான முகத்தோடு செல்லுகிறான். என்றால் அவனிடம் ஏராளமான சொத்துக்கள் இருந்தன. அதனுடைய தொடர்ச்சிதான் இன்றைய வாசகம். இயேசு செல்வம் ஒருவரை சொர்க்கத்தை அடைவதற்கு தடையாக இருக்கிறது என்பதை ஒரு சொல்லாடல் வழியாக யூதர்கள் அன்றைய சூழ்நிலையில் பயன்படுத்திய ஒரு வார்த்தை சித்திரத்தின் வழியாக அவர் குறிப்பிடுகிறார். அந்த வார்த்தை சித்திரம் ஊசியின் காது. ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவதை விட செல்வந்தர்கள் இறை ஆட்சிக்கு உட்படுவது கடினம் என்று கூறுகிறார். ஊசியின் காது எருசலேம் நகரின் வெளிப்புற சுவரில் இருந்த ஒரு பாதை. அந்த பாதையில் மனிதர்கள் கூட குனிந்துதான் செல்ல முடியும். அவ்வளவு மிக குறுகிய பாதை. அதனால் ஒட்டகம் யூதர்கள் பார்த்ததிலேயே அறிந்ததிலேயே மிகப்பெரிய ஒரு மிருகம். இரண்டாவது, யூதர்கள் அறிந்ததிலேயே மிகச் சிறிய துளை ஊசியின் காது. எனவே ஒட்டகம் மிக உயரமான மிருகம். அதே சமயத்தில் அதோடு சுமைகள் வைத்திருந்தால் இன்னும் அதிகமாக உயரமாக இருக்கும். எனவே அந்த ஊசியின் காது என்ற அந்த வழியில் அதனால் நுழைய முடியாது. அதுபோலவே பணக்காரர்களும் அவர்களால் இந்த குறுகிய பாதை வழியாக நுழைய முடியாது. அகன்ற பாதையை தான் அவர்கள் தேடுவார்கள். குறுகிய பாதை வழியாக செல்ல வேண்டும் என்றால் அவர்கள் பலவற்றை விட்டுவிட வேண்டும், இழக்க வேண்டும் என்று இயேசு கூறுகிறார். இயேசு ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது, இதிலே இயேசு சொல்ல வந்தது கடவுளின் கிருபையால் பணக்காரர்கள் ஆன்மீக வாழ்வில் வெற்றி பெற முடியும். ஆனால் அது அவர்களுக்கு கடினமாக இருக்கும். ஏன் செல்வம் ஒருவரை கடவுளிடம் செல்ல தடையாக இருக்கிறது? ஒன்று, பணக்காரர்கள் தங்கள் துன்பத்தை பணத்தால் நீக்கி மகிழ்ச்சியை வாங்கிக் கொள்ளலாம் என்று நினைப்பதால். இரண்டாவது, அவர்கள் கடவுள் இதற்கெல்லாம் தேவைப்படுவதில்லை என்று அவர்கள் உள்ளூர நினைப்பதால். செல்வம் ஒருவரை இவ்வுலகத்தில் கட்டி போட்டு விடுகிறது, சிறை கைதியாக்கி விடுகிறது. இந்த உலகத்தை பற்றியே அவர்கள் சிந்தித்து மறு உலகத்தை பற்றி அவர்கள் மறந்து விடுகிறார்கள். மத்தேயு 6:21 இவ்வாறு சொல்லுகிறது, உங்கள் செல்வம் எங்குள்ளதோ அங்கேயே உங்கள் உள்ளமும் இருக்கும். செல்வம் ஒருவரை சுயநலவாதியாக மாற்றுகிறது. பணம் எல்லா தீமைகளுக்கும் வேர் என்று இறை வார்த்தை விவிலியம் சொல்லவில்லை. மாறாக பணத்தின் மேல் உள்ள ஆசைதான் எல்லா தீமைகளின் வேர் என்று கூறுகிறது. அதோடு யூதர்கள் அன்றைய சூழ்நிலையில் செல்வத்தை கடவுளுடைய ஆசீர்வாதமாகவும் வறுமையை கடவுளுடைய தண்டனையாகவும் பார்த்தார்கள். அதையும் இயேசு சவால் விடுகிறார். நீங்கள் நினைக்காதீர்கள் வளமும் செழுமையும் கடவுளின் ஆசீர் என்றும் வறுமை கடவுளின் தண்டனை என்றும் நினைக்காதீர்கள். மாறாக நீங்கள் மனிதரை விட பொருட்களுக்கு மதிப்பளிக்கும் வாழ்க்கை முறையை செய்கிறீர்கள், அதை விட்டுவிடுங்கள் என்று இயேசு கூறுகிறார். We love things and we use people. மனிதர்களை பயன்படுத்துகிறோம், பொருளை அன்பு செய்கிறோம். இன்றைய நற்செய்தி நமக்கு வழங்குகின்ற பாடம் ஒன்று, கடவுளின் தாராள மனத்தை நாமும் பின்பற்ற வேண்டும். நமக்காக தன்னை தாராளத்துடன் அர்ப்பணித்த இயேசுவின் முதல் சான்று சிலுவை.
இரண்டாவது சான்று திருப்பலி. அங்கு இயேசு தனது ஆன்மீக உடலாகவும் ஆன்மீக பானமாகவும் நமக்காக மாறுகிறார். 2, இயேசுவை பின்பற்ற நமக்குள் அந்த சுயநலம் இல்லாமல் இருக்க வேண்டும். நம்மிடம் இருப்பதை அடுத்தவர்களிடம் பகிர்ந்து கொள்கின்ற ஒரு மனப்பான்மை வர வேண்டும். கடவுள் செல்வத்தை விட்டுவிடுங்கள் என்று சொல்லவில்லை, பணக்காரர்களாக மாற வேண்டாம் என்று சொல்லவில்லை. மாறாக ஞானத்தோடு இந்த உலகத்தில் நிலையில்லா இந்த ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை பயன்படுத்துங்கள் என்று கூறுகிறார். நமது திறமையை எப்படி பயன்படுத்துகிறோம்? கடவுள் கொடுத்த திறமைகளை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? வாரத்துக்கு 168 மணி நேரம் நமக்கு கிடைக்கிறது. அந்த நேரத்தை எப்படி செலவிடுகிறோம்? உலகளாவிய பொய் ஒன்று இருக்கிறது. அந்த உலகளாவிய பொய் என்னவென்றால், எனக்கு நேரமில்லை, எனக்கு ஜெபிக்க நேரமில்லை, எனக்கு ஆலயத்துக்கு போக நேரமில்லை, எனக்கு இறை வார்த்தையை படிக்க நேரமில்லை, எனக்கு இறை வார்த்தையை தியானிக்க நேரமில்லை. நேரமில்லை என்பது ஒரு பொய். ஆனால் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது என்கின்ற ஒரு ஞானம் நம்மிடத்தில் இல்லை. அதை நாம் வாழ்வாக்கவில்லை. அதுதான் பிரச்சனை. எனவே கடவுளுக்கு முதலிடம் கொடுப்போம். நம் வாழ்க்கையை பலப்படுத்துவோம். ஆமீன்.